அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அரசு வேலை கிடைக்குமா, அரசு வேலை எனக்கு கிடைக்குமா, என்னுடைய பையனுக்கு கிடைக்குமா, என்னுடைய பொண்ணுக்கு கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள். சரி, இந்த அரசு வேலை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அரசு வேலை அப்படிங்கிறது என்ன? ஒரு நிரந்தர வருமானம். நம்ம அரசு வேலை எதற்காக எதிர்பார்க்குறோன்னா, ஒரு நிரந்தர வருமானம். அந்த டைம் 1ஆம் தேதி ஆனால் நமக்கு சம்பளங்கிறது வந்துடும். வேலைங்கிறது எதை பற்றியும் நம்ம பெருசாக கவலைப்படுறது இல்லை. நமக்கு தேவை என்ன? 1ஆம் தேதி ஆனால் அந்த சம்பளம் வந்துடும், நம்மளுடைய வேலைக்கான சம்பளம் வந்துடும். அப்போது ரெகுலராக ஒரு இன்கம் வருது அப்படின்னா, இது தொடர்ச்சியான வருமானத்தை குறிக்கக்கூடியது. கிரகத்தில் சூரியன் மாதம் 1ஆம் தேதியான சம்பளம் வந்துடுது அப்படின்னா, இந்த சம்பவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சூரியன். நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது. என்னென்னா, ஏன்னா ப்ரைவேட்டில் போனாலும் நமக்கு மாதம் சம்பளம் வந்துடும். அதுக்கும் சூரியன் தான் காரகம். வேலை அப்படின்னாவே 6ஆம் பாவகம் தான். பாவகத்தில் 6ஆம் பாவகம். அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு சனி தொடர்பு இருக்குது அப்படின்னா, இந்த குரு சனி தொடர்பு சூரியனோட தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா இவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த குரு சனி 10ஆம் பாவகத்துக்கு தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா, அவர்கள் தொழில் செய்யறதுக்கான எண்ணத்தையும் அவங்களுடைய அந்த மனசு அங்கே போயிடும். நம்ம தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குரு சனி தான் ஒருத்தரை ஒரு நல்ல பொருளாதார சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கிரக சேர்க்கை. இந்த குரு சனி 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெறாத சூரியனோடு மட்டும் சம்பந்தப்படும் பொழுது இது அரசு வேலைக்கு உண்டான கிரக சேர்க்கை. நம்ம 10ஆம் பாவகத்தையும் நம்ம சூரியனை மட்டும்தான் அரசு வேலைக்கு பார்த்துட்ருக்குறோம். அதை தாண்டி, ஏன்னா வேலை அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகத்தை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா 10ங்கிறது வேலை கிடையாது. 10ஆம் பாவகங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஒருத்தர் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது தான் நம்ம 10ஆம் பாவகத்தை பார்க்கணும். ஸோ அப்போது கிரக சேர்க்கைகளில் குரு சனி இணைந்து சூரியனோடு தொடர்பு பெற்றால் அவர்களுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு கிரக சேர்க்கையும் ஒரு கிரக அமைப்பும் கூட. இது 10ஆம் பாவகத்தோடு இந்த 3 கிரகமும் இணைஞ்சிருக்கு சார், 10ஆம் பாவகத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னா, சம்மந்தப்படுது அப்படின்னா, இவர்கள் தொழில் செய்வதற்கு தான் விருப்பப்படுவாங்க. வேலையே கிடைச்சாலும் அந்த வேலையை தாண்டி நான் தொழில் செய்கிறேன் அப்படின்னு வந்துடுவாங்க. நிறைய பேர் அரசு வேலையில் இருந்து அதை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் தொழில் தொடங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் அந்த 10ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்படும் பொழுது இவர்கள் அந்த வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தொழிலை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம். ஸோ இந்த குரு சனி சூரியன் இந்த 3 கிரகத்தினுடைய நிலைகளை வைத்து ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்து கொள்ளலாம்.